ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ். ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட ஃப்ரீ டைம்லேயோ இல்லை நம்மளோட பார்ட் டைம்லேயோ இல்லை நமக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் வேலை, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் அப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வேலை, இந்த மாதிரி நேரத்தில் செய்கிற வேலை தான் ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸு. அது வந்து எந்த ஒரு கம்பெனி கீழேயும் நம்ம டைரெக்டான எம்ப்ளாயாக இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோன்னா, அந்த கம்பெனி ஏதோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு மேஸ்திரி என்ன பண்ணுவார்னா பிளான்லாம் போட்டு கட்டிகிட்டு இருப்பார். இப்போ பிளான் போட்டு கட்டிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு விண்டோ செய்யணும் அப்படிங்கும்போது, விண்டோ செய்கிறதுக்கு ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக நான் தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டு நீ ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்கன்னும் போது, நம்ம அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ஒரு விண்டோ மட்டும் பண்ணுறதுக்கு மட்டும், சட்டத்தில் விண்டோ மட்டும் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒரு காசு பார்த்துக்கிறது. அது வந்து நம்ம வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக பண்ணாமல் சும்மா பார்ட் டைமில் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஃப்ரீயான டைமில் பண்ணுறது, இல்லை நமக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கும்போது நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கும்போதோ, இல்லை வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துலையோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த வேலையை பண்ணுறது தான் இந்த ஃப்ரீலான்ஸு. இது சும்மா நான் வந்து ஒரு மேஸ்திரியை வச்சு சொன்னேன். ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக போய் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ஒன்று ஃபோனு இல்லைனா லேப்டாப்பு. ஃபோனில் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா இப்போதைக்கு மோஸ்ட்லி ஸ்கேம் தான் வருது. நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் காசு வரும், 10 வீடியோ பாருங்கள் காசு வரும், யூடியூப்பில் லைக் போடுங்க காசு வரும், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் காசு வரும், ரிவ்யூ பண்ணுங்கள் காசு வரும், ஸ்டார்ஸ் போடுங்க காசு வரும், அப்புறம் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க காசு வரும், அப்புறம் நான் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன் அந்த கோர்ஸை படிங்க காசு வரும். இது எல்லாமே ஸ்கேம். அப்புறம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காசு வரும், ஷேர்ஸில் போடுங்க காசு வரும், எல்லாமே ஸ்கேம். இந்த ஸ்கேமில் நீங்கள் போயிட்டீங்களா, டெலகிராமில் லிங்க் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புகிறேன், உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக சொல்கிறது. அது எல்லாமே ஸ்கேமு. நீங்கள் ஒரிஜினலாக ப்ராப்பராக ஒழுங்கான லீகலாக நம்ம ஏமாறாத ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கு வெப்சைட்ஸு நிறையவே இருக்குது. அதில் ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப லீகலாகவே இருக்காது. எப்படின்னா, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன்னா, என் கம்பெனிக்கு வந்துட்டு ஃபுல் டைமாக ஒரு எம்ப்ளாயி தேவையில்லை. எப்பப்பெல்லாம் எனக்கு வேலை வருதோ அதை இன்டர்நெட்டில் நான் போடுவேன். அந்த வேலையை எடுத்து அவர் பண்ணி கொடுக்கணும். சாஃப்ட்வேர் வேலையோ இல்லை ஏதோ ஒரு வேலை கம்ப்யூட்டர்லேயே பண்ணக்கூடிய வேலையோ பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து அவர் போஸ்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் வந்து என் கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அவருக்கு என்ன வேலை செஞ்சாரோ, எத்தனை மணி நேரத்துக்கு வேலை செஞ்சாரோ அதுக்கு உண்டான காசை கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸு. இந்த ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா விதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க அப்படின்னா, ஒரு லேப்டாப் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் தெரியும்னா அந்த ஒரு சில வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராஜெக்டை பிட் பண்ணுறது. பிட்டுன்னா உங்களுக்கு புரியாமல் சொல்லணும்னா ஏலத்தில் எடுக்கிற மாதிரி வச்சுங்களேன். அவன் வந்து ஒரு 10,000 20,000 தான் என்னால் பட்ஜெட்டு, அதுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, எவ்வளோ கம்மியான கேஸ் கேட்குறீங்களோ அந்த கம்மியான காசில் எத்தனை நாளில் முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அத்தனை நாளில் நான் அந்த ஒரு ப்ராஜெக்டை நான் முடிச்சு கொடுத்துருங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் காசு தந்துடுறேன், ஹவர்லி பேசிஸோ வீக்லி பேசிஸோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லைனா ஃபிக்ஸடு, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு இத்தனை டைம் லைன், இந்த டைம் லைன் முடிஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்ட்டை கொடுத்துடணும், நான் இவ்வளோ காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பான். ஸோ இது வந்து நெட்டில் நிறையா இருக்குது. அது வந்து எப்படின்னா, சில கம்பெனி வந்து தனியாக ஒரு ஆள் எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி நெட்டில் போட்டு வேலையை முடிச்சுப்பாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆள் எடுத்து பண்ணணுன்னா அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வேலையோ 2 வேலையோ தான் வரும். அதுக்காக ஒரு எம்ப்ளாயி எடுத்து போட்டு பண்ணணுன்னா அவனுக்கு வந்து லாஸ். ஏன்னா அந்த எம்ப்ளாயி வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லை கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், அவனுக்கு மாதம் வேலை கொடுக்கணும். இது வந்து ஒரு மாதத்தில் 10 நாள் வேலை தான் இருக்குன்னு வச்சுங்க, வருஷத்துக்கே 10 நாள் தான் வேலைங்கும்போது அதான் வந்து வெளியில் கொடுத்தான்னா, அவன் ஒரு எம்ப்ளாயாக எடுத்து போட்டான்னா அவனுக்கு வந்து நஷ்டம். அதே வெளியில் கொடுத்தாங்க யாராவது பண்ணி கொடுங்கன்னா அவனுக்கு லாபம். ஏன்னா அந்த வேலையோட காசோடு முடிஞ்சு போயிடும், அவனுக்கு நஷ்டம் முடிஞ்சிடும், அந்த செலவு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய கம்பெனி பண்ணிகிட்ருக்கு. இது வந்துட்டு உதாரணத்துக்கு நான் ஃபோட்டோஷாப் சொன்னேன். இல்லஸ்ட்ரேட்டர்னு இருக்குது. இல்லஸ்ட்ரேட்டர்னால் என்னென்னா, ஒரு அனிமேஷன் பண்ணணும், இல்லைனா ஒரு 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 ஆடுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கார்ட்ஸ் ரெடி பண்ணணும், இல்லைனா ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸில் போடுவாங்க. போட்டு எனக்கு இந்த ஆடுக்கு இந்த இதுக்கு மட்டும் இல்லை ஒரு கார்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு இமேஜ் ரெடி பண்ணி கொடுங்க, ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணி கொடுங்க, அதாவது ஒரு சின்ன கதை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, சின்ன ஒரு நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி இதை பண்ணி கொடுங்க, அனிமேஷன் பண்ணி கொடுங்க, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை மாதிரிலாம் பண்ணணுன்னா அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸு நிறையாவே அவைலபிளாக இருக்குது. லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்புறம் மொபைலில் டேப்லெட்டில் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கண்டென்ட்டை
நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துறோம், சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான காசை நமக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் நிறைய இடத்துல லோகோ டிசைன் பண்ண சொல்கிறாங்க. லோகோனா நான் கம்பெனி என்ன ஆரம்பிச்சிருக்கேன், என் கம்பெனிக்கு வந்து ஒரு லோகோ வேணும். அந்த கம்பெனி லோகோ எப்படி இருக்கணும்னா, என் பேர் வந்து குமார், கோபால், ராமு அப்படின்னா KGRல வர மாதிரி எனக்கு ஒரு லோகோ வேணும். அது ஒரு டிசைனாக இருக்கணும். இது என்ன ப்ராடக்ட்னா, இது வந்து பித்தளை சொம்பு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். அப்படின்னா பித்தளை சொம்பு ஸ்டைலில் இந்த KGRை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஒரு லோகோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அது விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்தீங்கன்னா போதும். லோகோ, விசிட்டிங் கார்டு, இதை டீட்டெயில்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும். ஏன்னா அவன் வந்து இது ஒன்று தான் செய்ய போகிறான், ஒரு தடவை தான் செய்ய போகிறான், அது மாதிரி செய்ய போகிறதில்ல, வருஷம் செய்ய போகிறதில்ல. ஒரு தடவை ரெடி பண்ணிட்டானா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்க போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக செஞ்சு தராங்களா, ஃப்ரீயாக அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் செஞ்சு தராங்களா, அப்படி இல்லைனா இது ஒன்று மட்டும் செஞ்சு தரத்துக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு தேடுவாங்க. தேடும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட திறமையை காமிச்சு அந்த வேலையை எடுத்து நம்ம பண்ணி சம்பாதிக்க போகிறோம். இதுதான் வந்து ஃப்ரீலான்ஸ் ஜாப். வேறு என்னெல்லாம் ஃப்ரீலான்ஸ் ஜாப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயின்னு வச்சுங்க. .NET ஜாவா உங்களுக்கு தெரியும். .NET ஜாவா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீ ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு எக்ஸல் தெரியும், எக்ஸலில் ஏதாவது வேலை கொடுத்தா நான் செஞ்சு தர முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, எக்ஸல் ஒர்க்கை எடுத்து அது மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸல் ஒர்க் ஏதாவது இருக்கா, ப்ராஜெக்ட் இருக்கான்னு தேடி பார்த்து அதை நீங்கள் இந்த இடத்துல எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் ஓகே பண்ணான்னு வச்சுக்கோ. இப்போ எப்படின்னா, ஒரு எக்ஸல் ஒர்க்குக்கு வந்து வெறும் 10,000 ரூபா தான் அப்படின்னா, அந்த 10,000 ரூபாக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவன் வந்து அந்த 10,000 ரூபா தான் கோட் பண்ணுறீங்க, கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவன் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவான். ஒரு வாரம் டைமு கொடுக்குற வேலையை நீங்கள் ரெடி பண்ணி எக்ஸலில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு உண்டான காசு உங்களுக்கு தந்துடுவான். இது லீகல், நிறைய பேர் பண்ணலாம். ஆனால் சில கம்பெனி பண்ண விடுறதில்ல. சில கம்பெனி வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே சில கம்பெனி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலை செய்கிறதுல அந்த தப்பும் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா ஒரு இது மாதிரி ஃபோட்டோஷாப்போ இதோ பண்ணுறதோ தப்பு கிடையாது. ஒரு டீச்சிங் ஜாப் பண்ணுறதோ தப்பு கிடையாது. யார்ட்டா சொல்லி தரதோ தப்பு கிடையாது. ஒரு வீடியோ ஒரு டியூட்டோரியல் கிளாஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுலையோ தப்பு கிடையாது. ஸோ ஒரு புக் ரெடி பண்ணி கொடுக்குறது தப்பு கிடையாது. ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்குறது, எனக்கு வெப்சைட்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்கும்போது, அப்புறம் எனக்கு வந்து ப்ராப்பராக இல்லை, செக்யூர்டாக இல்லை அப்படிங்கும்போது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சாஃப்ட்வேர்லேயே பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது அப்படின்னா, அது கம்ப்யூட்டர்லேயே வச்சு வீட்லேயே பண்ணிக்கலாங்கிற வேலை இருக்குதுன்னா, அதை நீங்கள் கற்று வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரு இன்டீரியர் டிசைனிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு 3D டயக்ராம் வரைகிறது, ஒரு CAD/CAM தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதில் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் உங்கள் வேலைக்கு அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது அதை வந்து நெட்டில் தேடி அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுத்து சம்பாதிக்கலாம். இதுதான் வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸு. இந்த ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த நிறைய வெப்சைட்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வெப்சைட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த 5-6 வெப்சைட்டும் எப்படின்னா, உங்களோட பேன் கார்டு வாங்கிக்கும், பேங்க் அக்கௌண்ட் வாங்கிக்கும், என்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் உண்டான காசை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதை வந்து நம்ம கணக்காட்டணுங்கிறதுக்காக பேன் கார்டு வாங்கிக்கிறாங்க. இவ்வளோ தான் அதோட வேலை. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அவன் என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத தேடணும். தேடிட்டு பிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏலத்தில் இதன் ரூபா கோட் பண்ணும்போது எது கம்மியான கொட்டேஷன் இருக்கும், ஏன்னா அவனுக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடிக்கணும், கம்மியான காசுலையும் முடிக்கணுங்கிறதுனால கம்மியான காசு நீங்கள் எது கோட் பண்ணுறீங்களோ அதுவும் எவ்வளோ சீக்கிரம் நாளில் முடிக்கிறீங்கன்றதையும் இப்போ கோட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அவன் என்ன பண்ணுவான்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அது யார் கம்மியான காசு கம்மியான நாளில் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுப்பான். அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். எனக்கு சந்தேகமாக இருக்குது சார், அது வரலையே, அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நெட்டில் அவங்க பிட்டிங் பண்ணும்போதே சிலர் வந்து தெரியும், சிலர் தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டை போடுங்க. ரீசனபிளான அமௌண்ட்டு, ரீசனபிளான ஒரு டேட்டு போட்டிங்கன்னா, எவ்வளோ நாளில் முடிப்போம்னு போட்டிங்கன்னா அது ஜெனுவினாக இருந்ததுன்னா தாராளமாக கிடைக்கும். சில பேர் வந்து அது மாதிரி ரொம்ப கம்மியாகவும் காசும் கம்மியான டேட்லையும் போட்டு மாட்டிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரீசனபிளான டேட்டு, ரீசனபிளான அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் என்னென்னங்கிறத நாங்கள் பார்க்கலாம் வாங்க. அது என்னென்ன வெப்சைட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னா, freelance.in. இந்த freelance.inல பேசிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, இப்போ இதில் என்னென்னா, ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் அது இருக்குது. கான்டெஸ்ட் இருக்குது, மெம்பர்ஷிப், எக்ஸாம்ஸ், என்னென்னமோ இருக்குது. இதில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப் அப்படின்னு வச்சிங்களேன். ஃபோட்டோஷாப் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஃபோட்டோஷாப் வரைக்கும் வந்து எல்லாமே வந்துடும். அதில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் காட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேடி பிட் பண்ணிக்கலாம்.
சரி, அது ஒரு ப்ராஜெக்டை மட்டும் எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ப்ராடக்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவல் ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ராடக்ட் இமேஜுக்கு பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு $47 கொடுக்குறாங்க. $47 வரைக்கும் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. $30 $250 வரைக்கும் இது வேல்யூடு. ஓகே, எல்லோரும் மேக்ஸிமம் பண்ணது $47. $30 அப்படிங்கும்போது நான் $47 பண்ணித்தரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது 25 பேர் வந்து பிட் பண்ணியிருக்காங்க. ஏலத்துக்கு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்கிறான்னா, எத்தனை நாளுக்குள்ளே வேணும், எத்தனை நாளுக்குள்ளே இந்த ஏலம் எடுக்கிறது முடியுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே பார்க்கலாம். பிட்டிங் எண்ட்ஸ் இன் 6 days. இதுக்கு வந்துட்டு எத்தனை நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இது ப்ராஜெக்டில் நான் என்ன தேவை அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இப்போ வந்து என்னென்னா, பேக்ரவுண்ட் மட்டும் வேணும், என்னோடது வந்து PNG இமேஜில் இருக்குது, இதை வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும், அந்த மாதிரி சொல்லலாம். இதை வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு எப்படிலாம் பிட் பண்ணியிருக்காங்க, எந்த ஊரில், இது கிளைண்ட் எந்த ஊருன்னு பார்த்தோன்னா ஃபிலிப்பைன்ஸு. ஸோ என்னெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கௌரவ்ன்றது வந்து அவர் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு. அது சீல் பண்ணியிருக்கிறதுனால அதோட விலை தெரியல. ஸோ இப்போ கமல் டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு $100 நான் பண்ணித்தரேன், சரி $100 நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் தான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா காதிருங்கிறவர் நான் ஒரே நாளில் $30 பண்ணித்தரேன்றார். ஸோ இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணுறாங்க, ஒரே நாளில் முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் அந்த கொட்டேஷன் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நீங்களும் அதை மாதிரி கொட்டேஷன் வந்து நீங்கள் பிட் பண்ணும்போது கம்மியான விலைக்கு கம்மியான தேதிக்குள்ளே நீங்கள் பிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான கொட்டேஷன் கிராண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், மெம்பர்ஷிப் எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் நான் ப்ராஜெக்ட்ஸ் போஸ்ட் பண்ணலாம், நான் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம், இது எல்லாமே இதில் தெரியும். அப்புறம் நான் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் தேடுறேங்கிறது எல்லாம். சரி, நான் வந்துட்டு இது மாதிரி ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க வந்துட்டு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா டுட்டோரியல் அப்படின்னு போட்டிங்க. அப்படி போட்டிங்கன்னா அது எதாவது வருதா பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், எனக்கு ரியலிஸ்டிக் 3D இந்த டெமோ வீடியோ மாதிரி எனக்கு வேணும், ப்ராடக்ட்டுக்கான டெமோ வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ ப்ராடக்டான டெமோ வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு 5000 பவுண்ட்லேருந்து 10,000 பவுண்ட் வரைக்கும் அவன் கொட்டேஷன் கொடுத்துருக்கான். இது வந்து ஓப்பன், யார் வேணாலும் பண்ணலாம், இந்த ஒரு அனிமேட்டர் வீடியோ பண்ணலாம். அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணுறதுக்கு கேப்பபுளாக இருந்தீங்கன்னா இது சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். எத்தனை நாளில் முடிச்சு கொடுக்கணும், என்ன மாதிரி முடிச்சு கொடுக்கணும், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், எல்லாமே அவன் சொல்லியிருப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தா அவனுக்கு கொடுத்தனா காசு வரும். ஸோ இது வந்து பவுண்டு ஞாபகம் வச்சுங்க, ரூபாவில். நீங்கள் வந்து ஒரு ஜாவா தெரிஞ்சவங்க இருந்தால் ஜாவா அப்படின்னு போட்டிங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஒரு இன்டீரியர் டிசைன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஒரு கம்பெனி லோகோ இருக்குது, அது கேட்டிருக்கான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டு கேட்டிருக்கான், இன்டீரியர் டிசைன் கேட்டிருக்கான். நீங்கள் வந்து ஒரு கேட் கேம் தெரியும், இது பாருங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையிலையும் இருக்குது. என்ன மாதிரி உங்களுக்கு டயக்ராம் வேணும், இப்போ ஒரு டெக்னிக்கல் டயக்ராம் போட்டு தரணும், ஸ்கெட்ச் போட்டு தரணும், என்ன பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அதை நீங்கள் தேடி பிட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து சொன்ன டைமில் பண்ணி கொடுத்தீங்கன்னா காசு வரும். இது ரொம்ப லீகலான வெப்சைட்டு. அடுத்தது வந்து ஃபைவரும் இது அதே மாதிரி தான். பாருங்கள், கிராஃபிக் டிசைனுக்கு இருக்குது, ப்ரோக்ராமிங் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, வீடியோ அனிமேஷன், ரைட்டிங்னா சாதாரணமாக டெக்னிக்கல் ரைட்டிங்லாம் நீங்கள் எழுதலாம், ஆர்டிக்கல் எழுதி கொடுக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு யாருக்காவது ஸ்பீச் ரைட்டிங் எழுதி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம், ரெஸ்யூம் ரைட் எழுதி பண்ணி கொடுக்கலாம், இல்லை புக்கு எழுதி கொடுக்கலாம். புக்கு எழுதி தரதோட வேறு என்னென்னா ப்ரூஃப் ரீட் பண்ணி கொடுக்கலாம். அதை தவிர வந்துட்டு ஒரு டெக்னிக்கலான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ மியூசிக், ஆடியோ, இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம். சரி, உதாரணத்துக்கு அதே ஃபோட்டோஷாப் நான் இங்கே தேடுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடியதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், I'll do any Photoshop job within 12 hours ஸ்டார்டிங் ஃப்ரம் $1300 நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. எந்த ஃபோட்டோஷாப் ஜாபாக இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 12 மணி நேரத்துக்குள்ளே நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு. ஸோ இது அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா
ஜாபா தேடினீங்கன்னா ஜாபா கிடைக்கும், நீங்கள் அதில் கோட் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒன்று டாப் டால், இதுவும் அதே மாதிரி தான். இதை வந்துட்டு நீங்கள் 2 விதமாக இருக்குது. நீங்கள் கிளைண்ட்டாக இருந்து ஆள் எடுக்கிறதாலும் எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ப்ராஜெக்டை பிட் பண்ணி படிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து guru.com, இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம். உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா போடலாம், உங்களுக்கு வேலை ஆள் தேவைப்பட்டதுனால இதில் போடலாம். இல்லை உங்களுக்கு வேலை தேடி இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணி காசு சம்பாதிக்கனாலும் இதில் பண்ணலாம். அப்புறம் பீப்புள் பெர் ஹவர், இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் அதில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு திறமையானதில் நீங்கள் வந்து ஷைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக வெப்சைட் டிசைன், லோகோ டிசைன், அதுக்காகவே இதுக்கு இந்த வெப்சைட் இருக்குது. அப்புறம் இது சிம்பிளி ஹயர்டுங்கிறது வந்து ஜாப் போஸ்டிங் வெப்சைட் தான். ஆனால் அதுலேயே நீங்கள் ஃப்ரீலான்ஸ்னு தேடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீலான்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஜாப் தேடுறீங்களோ அந்த ஜாப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ விளாக் கிரியேட்டர், ரிவ்யூ ரைட்டர், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், இது மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்துட்டு அதுக்குண்டான ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அடுத்து ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஃப்ளெக்ஸி ஜாப்ஸ். இது எப்படின்னா, வீட்டிலேருந்தே நான் வந்து எனக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேலையை பண்ணி முடிச்சு கொடுக்குறேன் யூஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக் இருக்குது, அவங்க வந்து கையால் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கையால் எழுதி கொடுத்ததை பார்த்து நான் ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு ப்ரூஃப் ரீடிங் அவங்க கொடுத்தேன்னா, அவங்க ப்ரூஃப் ரீட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா புக்கை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கையால் எழுதினதை யாராவது ஒருத்தர் இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு போஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் 2 நாளில் அவங்க கொடுத்துருக்க 10 பக்கத்தை நான் டைப் பண்ணி கொடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் தேடி ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ என்ன MS வேர்டு மட்டும் இருந்தால் போதும், ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், நீங்களே டைப் பண்ணி அந்த புக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஃபுல் டாக்குமெண்ட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக சொன்ன டைமில் எத்தனை பேஜ் என்ன ஃபார்மெட்டு எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க படித்து பார்த்து ஓகே எனக்கு வேலை மிச்சம் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தது காசு கொடுத்துட்டு இத்தனை பேஜுக்கு தந்துருவா, இது லெட்டர்ஸ்க்கு தந்துருவா அப்படின்னு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். உங்களுக்கு டைப்பிங் வந்து ஸ்பீடாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே பாதி வேலை முடிஞ்சிடும். மீதி ஃபார்மெட் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி சம்பாதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின்ல சும்மா தேடினாலே நீங்கள் இருக்கீங்க, இப்போ டைம் பீயிங் நான் வந்து வேலைக்கு போகணும், நான் சும்மா இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி இதில் தேடலாம். இது வந்து ரிமோட் ஒர்க்கே கிடைக்கும், ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் கிடைக்கும், பார்ட் டைம் ஒர்க்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சும்மா இருக்க நேரத்துலையோ இல்லை பார்ட் டைம் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறதுக்கோ சைடில் சம்பாதிக்கிறதுக்கோ சந்தர்ப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப லீகலானது. இந்த மாதிரி ஏமாத்த ஸ்கேம்லாம் எதுவும் கிடையாது. இது ரொம்ப பக்காவான வெப்சைட்ஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸு கொஷின்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.